வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை பயணம் சேனல். இன்று நாம் காணப்போவது வெற்றிக்கு பெரிதும் தேவைப்படும் ஒரு மூலக்கூறு, அமைதி பற்றி ஒரு அழகான உணர்வு பூர்வமான கதை. கதை பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொலைதூர இராஜ்யம் ஒன்றில் ஒரு புத்திசாலி மந்திரி வாழ்ந்தார். அரசருக்கு இவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை. எந்த முக்கிய முடிவும் இவரை சந்திக்காமலே எடுக்க மாட்டார். இந்த நம்பிக்கையால் பலரும் அவரை பொறுக்க முடியாமல் கெதித்தனர். ஆனால் வெளிப்படையாக எதிர்க்க முடியாமல் உள்ளுக்குள்ளே வெறுப்புடன் இருந்தனர். ஒரு நாள் அரசர் மந்திரியை அழைத்து, நீங்கள் புத்திசாலிதான், ஆனால் உங்கள் மகன் மிகவும் முட்டாளாக இருக்கிறார். அவருக்கு எந்த அறிவும் இல்லை என எனக்கு தோன்றுகிறது என்றார். மந்திரி ஆச்சரியமடைந்து, அதற்கு காரணம் என்ன மகாராஜா என்று கேட்டார். அரசர் சிரித்துக்கொண்டு சொன்னார், நான் தினமும் மக்களிடம் செல்வதற்கு முன்னால் உங்கள் மகனை பார்க்கிறேன். அப்போதெல்லாம் ஒரு கேள்வி கேட்பேன், தங்கமா வெள்ளியா, எது விலையானது என்று. அவன் எப்போதும் வெள்ளி என்றே பதிலளிக்கிறான். அரண்மனையிலே எல்லோரும் சிரித்தனர். மந்திரி மௌனமாகவே வீட்டுக்கு திரும்பினார். வீட்டில் அவர் மகனை நேராக சந்தித்து, தங்கமா வெள்ளியா, எது விலை மதிப்புடையது என்று கேட்டார். மகன் ஒரு நிமிஷமும் யோசிக்காமல் தங்கம்தான் என்று பதிலளித்தான். மந்திரி குழப்பமடைந்து, அப்போ அரசரிடம் ஏன் வெள்ளி என்றாய் என்று கேட்டார். மகன் அமைதியாகச் சொன்னான், தினமும் அரசர் 2 நாணயங்கள் முன்வைக்கிறார், ஒன்று தங்கம், மற்றொன்று வெள்ளி. அவர் கேட்கும் கேள்விக்கு பிறகு நான் வெள்ளி நாணயத்தை எடுக்கிறேன். அரசர் சிரித்துக்கொண்டு சென்று விடுகிறார். மந்திரி ஏமாற்றத்துடன், அதை ஏன் தொடர்கிறாய்? இன்று அரசர் முன்பே உன்னை எல்லோரும் முட்டாள் எனச் சிரித்தார்கள் என்றார். மகன் தன்னம்பிக்கையுடன் பதிலளித்தான், அப்பா, நான் தங்க நாணயத்தை ஒரு நாளே எடுத்தால் அரசர் எனக்கு அறிவு உண்டு என்பதை கவனித்து விடுவார். அப்போ அவர் கேள்வி கேட்பதே இல்லை. அதன்பின் நான் எதையும் பெற முடியாது. அவன் ஒரு சிறிய மரப்பெட்டியை திறந்தான். அதன் உள்ளே வெள்ளி நாணயங்கள் வற்றாமல் ஒழுங்காக அடுக்கப்பட்டிருந்தன. இவை அனைத்தும் அரசரிடமிருந்து நாள்தோறும் பெற்ற நாணயங்கள். நான் முட்டாள் இல்லை. நான் தீர்க்கதோரணமாக சிந்திக்கிறேன். வெறும் சிரிப்புகளுக்காக எல்லாவற்றையும் இழக்க விரும்பவில்லை. நான் அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்படுகிறேன். இதை அனைவரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அந்த கணத்தில் மந்திரி மகனை பெருமையுடன் பார்வையிட்டார். உண்மையான ஞானம் சில நேரங்களில் உலகிற்கு முட்டாள் போல்தான் தெரியும். ஆனால் ஞானிகளுக்கு ஆதாரம் தேவையில்லை, அவர்களது செயல்களே பேசும். அன்றிலிருந்து யாராவது மந்திரியின் மகனை பற்றி கேலி செய்தால் அவர் அமைதியாக சிரித்துக்கொண்டே விலகி செல்வார். பயணிகளே, இப்போது கதையின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். உலகம் சில நேரங்களில் நம்மை தவறாக புரிந்து கொள்வது இயற்கை. நம்முடைய அமைதியை, நம்முடைய பொறுமையை, நம்முடைய தீர்மானங்களை அவர்கள் நகைச்சுவையாக பார்க்கலாம். ஆனால் அந்த அமைதிக்குள்ளே அர்த்தங்களும் வெற்றியும் மறைந்திருக்கின்றன. அந்த இளைஞரைப் போலவே சில நேரங்களில் நாம் உண்மையை வெளிப்படுத்தாமல் மெதுவாக நமது பாதையை அமைக்க வேண்டும். ஒரு நாள் நம்முடைய செயல்களே நம்மை குறித்து பேசும். நம்மை குற்றம் கூறியவர்களே நம்மை புரிந்து கொள்ள முடியாமல் அமைதியாக நிற்கும் நாள் வரும். இது ஒரு கதை அல்ல, இது நம்மில் ஒவ்வொருவருக்கும் தேவையான நினைவூட்டல். இதுபோன்று மேலும் மனதை நிமிர்த்தும், வாழ்க்கையை மாற்றும் கதைகள் கேட்க கதை பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இன்னும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பிறகு சந்திப்போம் ஒரு புதிய உணர்வு பூர்வமான கதையுடன். இது உங்கள் கதை பயணம். இனிய நாளாகட்டும்.